இங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் பயங்கர பிரில்லியண்டானவனா இருப்பான். எல்லாத்தையும் ஈஸியாவும் ஸ்பீடாவும் அவனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனா அவன் எல்லா எக்ஸாம்லயும் 0 மார்க் தான் வாங்குவான். இதனால அவனை ஸ்கூல்ல எல்லாரும் அவன் போகும்போதும் வரும்போதும் 0 கிங்னு கலாய்ப்பாங்க. ஆனா அவன் எதையும் பெருசா காதுல வாங்கிக்க மாட்டான். ஒரு நாள் அவங்க டீச்சர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. என்னன்னா ஒரு டிவி சேனல் ஒரு குயிஸ் ஷோ நடத்த போறாங்க. அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு $1 லட்சம் பிரைஸ் மணி கிடைக்கும். அதுக்காக நம்ம ஸ்கூல்ல ஒரு டெஸ்ட் வைக்க போறோம். அதுல யாரு ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அந்த ஒருத்தரை மட்டும்தான் அந்த டிவி ஷோவுக்கு அனுப்ப போறோம்னு சொல்றாரு. அப்போ அவன் இந்த எக்ஸாம்ல என் டேலண்ட்டை பார்ப்பீங்கன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அப்படியே எக்ஸாமும் நடக்குது. ஆனா எக்ஸாம் ஹால்ல அவன் எக்ஸாம ஸ்பீடா எழுதுவான்னு பார்த்தா படுத்து திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிடுறான். டீச்சர் லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் மீதி இருக்குதுன்னு சொல்றாரு. அப்பதான் அவன் எழுதவே ஆரம்பிக்கிறான். இப்போ எக்ஸாமோட ரிசல்ட்டும் வருது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகி இருக்காங்க. அந்த கிளாஸ்லயே நல்லா படிக்கிற பையன் 96 மார்க்ஸ் வாங்கி இருக்கான். அவ்வளவுதான், இதுக்கு மேல யாரும் அதிகமா எடுத்துக்க மாட்டாங்கன்னு ஒரு டீச்சர் சொல்றாங்க. ஆனா அடுத்த பேப்பரை எடுத்து பார்க்கும்போது எல்லா ஆன்சரும் கரெக்டா ஃபுல் மார்க் வாங்கியிருக்கும். அது யாரோடதுன்னு பார்த்தா எல்லாரும் 0 கிங்னு கலாய்க்கிறவனோடதா தான் இருக்கும். இந்த நியூஸ் ஸ்கூல் ஃபுல்லா வைல்டு ஃபயர் மாதிரி பரவுது. எப்படி இது நடந்துச்சுன்னு எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ 96 மார்க்ஸ் எடுத்த கிளாஸ் டாப்பர் அவனை கண்டு பொறாமப்பட்டு அவன் காப்பி அடிச்சு தான் 100 மார்க் வாங்கியிருக்கான்னு ரூமரை கிளப்பி விடுங்கன்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். அவங்களும் 1 மணி நேரத்திலேயே ஸ்கூல் ஃபுல்லா அவன் காப்பி அடிச்சு தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான்னு ரூமரை பரப்பி விட்டுறாங்க. டீச்சரோட காதுக்கும் இந்த நியூஸ் போக அவர் வேணும்னே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் அவனை பயங்கரமா திட்டுறாரு. இதனால 96 மார்க்ஸ் எடுத்தவனை குயிஸ் ஷோவுக்கு செலக்ட் பண்றாங்க. அடுத்த நாள் டீச்சர் அவனை ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்டு காப்பி அடிச்சதுக்காக ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுத சொல்றாரு. ஆனா அவன் நான் காப்பி அடிக்கவே இல்லை, நான் காப்பி அடிச்சதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குதுன்னு கேட்கறான். அவர் பதிலுக்கு ஸ்கூல் ஃபுல்லா சொல்றாங்கன்னு சொல்றாரு. பக்கத்துல இருந்த லேடி டீச்சரை பார்த்ததும் சடனா அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. நான் வெளியே போயிட்டு நீங்க அந்த டீச்சர் மேல ஒரு அஃபேர் வச்சிருக்கீங்கன்னு எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன், உங்களால இதை பொய்ன்னு நிரூபிக்க முடியுமான்னு கேட்கறான். அதை கேட்டதும் அவரும் பயங்கர ஷாக் ஆகிறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு ரூமர் எவ்வளவு டேஞ்சரானதுன்னு புரியுது. அடுத்த நாள் அந்த குயிஸ் ஷோவும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இவனை நேம் சொல்லி ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. அவனுக்கு பின்னாடி 2nd மார்க் எடுத்த பையன் இருப்பான். கொஸ்டின் ஸ்டார்ட் ஆனதும் அவன் வரிசையா எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறான். அப்போ அங்கிருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இவ்வளவு பிரில்லியண்டா இருக்க முடியும்னு பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. ஸ்கூல்ல நடந்த டெஸ்ட்லயும் இவனை காப்பி அடிச்சிட்டோன்னு சொல்லிட்டோமேன்னு அவனை சொன்ன எல்லாரும் வருத்தப்படுறாங்க.